சின்ன அழகான கிராமம் மல்லிகைபுரம். அங்கே லக்ஷ்மி என்ற தைரியமான புத்திசாலி பெண் இருந்தாள். அவள் நீளமான பின்னலில் மல்லிகைப்பூ சூடி எப்போதும் சிரித்துக்கொண்டே இருப்பாள். அவள் சொல்வாள், பேயெல்லாம் உண்மையில்லை, பயந்தான் உண்மை. மர்மமான குளம். ஒரு மாலை நேரம் லக்ஷ்மி மரத்தடியில் நடந்து போகும்போது காற்று ஊ என்று வீசியது. அருகிலிருந்த பழைய குளத்திலிருந்து சலச்சல என்ற சத்தம் வந்தது. லக்ஷ்மி, யாரது? மீனா, காக்காவா, இல்ல பேயா? திடீரென்று வெள்ளை துணி போன்ற ஒரு பேய் வெளியே வந்தது. ஆனால் அது பயங்கரமில்லை, ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. அந்த பேய்க்கு பெயர் தப்பு தப்பு. அது பேச முயன்றது, பூ பூ பூ. ஆனா சரியா பேச வரல. லக்ஷ்மி சிரித்தாள், ஹஹா, நீ பேயா? நீங்கெல்லாம் பேய் இல்ல, கோமாளி பேய். தப்பு தப்பு கோபப்பட்டு பயமுறுத்த முயன்றது. ஆனால் தவறி கல்லில் மோதி கீழே விழுந்தது. டபக்! லக்ஷ்மி அருகில் சென்று கேட்டாள், ஏன் நீ இங்கே இருக்கிறாய்? தப்பு தப்பு சொன்னது தடுமாறி, என் 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 பொம்மை குளத்தில் விழுந்துடுச்சு, அதை எடுக்க முடியல. உதவும் லக்ஷ்மி. லக்ஷ்மி தயங்காமல் குளத்துக்குள்ளிறங்கி பேயின் பொம்மையை எடுத்தாள். டெட்டி, இதுதானே உன் பொம்மை என்றாள். தப்பு தப்பு மகிழ்ச்சியில் குதித்தது. ஏ ஏ ஏ! நட்பு ஆரம்பம். அன்று முதல் லக்ஷ்மியும் தப்பு தப்பும் நண்பர்களானார்கள். பேய் லக்ஷ்மிக்கு மரத்தின் நிழலில் காற்று வீச செய்தது. லக்ஷ்மி அவனுக்கு பேச கற்றுக் கொடுத்தாள். ஒரு நாள் கிராம மக்கள் பேயை பார்த்து பயந்தனர். லக்ஷ்மி சொன்னாள், பயப்படாதீங்க, இது நல்ல பேய். சந்தோஷ முடிவு. அதன் பிறகு மல்லிகைபுரத்தில் பேயை பார்த்து யாரும் பயப்படவில்லை. லக்ஷ்மி, தப்பு தப்பு ஈக்குவல் டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாரெவர். கதையின் நல்ல கருத்து: பயப்படுவதற்கு முன் புரிந்து கொள்ளுங்கள். உதவுபவர்கள் எப்போதும் நல்லவர்கள்.